ஐயோ வேலு இறக்கி விடுங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. செல்வி, யாரு பார்த்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு போறேன். ஷூ வேலு, இனிமே எனக்கு கால் வலிச்சாலும் உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது. ஷூ விடுங்க, நான் நடந்து வரேன். இங்க பாருங்க, மத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. யாரு சிரிச்சா நமக்கு என்னங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாது, எனக்கு அதான் முக்கியம். உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பேசாம வாங்க. நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. என்ன? ஏய், அத பாருடி எங்க. என்னம்மா இது? ரோடுன்னு கூட பார்க்காம பொண்டாட்டி தூக்கிட்டு போறான். ஆமா, ஊர்ல இல்லாத பொண்டாட்டி பெருசா கர்ப்பமாயிட்டான்னு தூக்கிக்கிட்டு திரியும். ஆமாமா, டே ரொம்ப தான் அந்த செல்வியை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறான். என்னம்மா, இவன் மட்டும் தான் குழந்தை உண்டாயிருக்காளா? ஏன் நான் ஒன்னும் அந்த வீட்டு வாரிச சுமக்கலையா என்ன? வேணும்னே 2 பேரும் சேர்ந்து பௌச காட்டுறாங்கம்மா. இவளை தாங்கி தான் இப்படி திமிர் எடுத்துக்கிட்டு அலையிறான். கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவங்க அப்பன் தாங்கனா, அதுக்கப்புறம் இந்த வெட்டி பைய வேலு தாங்கிட்டு இருக்கான். என்னமோ ஊர்ல இல்லாத பொண்டாட்டி கிடைச்சிட்டான்னு. இதையெல்லாம் என்னால பார்க்க முடியல. செல்வி, அங்க பாருங்க, கீர்த்தி அவங்க அம்மாவும் நம்மளவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலு, நாம இப்படி இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியதானே செய்யும். என்ன பண்றது, அவங்களுக்கு இதெல்லாமே கொடுத்து வைக்கல. என்ன இருந்தாலும் கர்ப்பமா இருக்கிற பொண்ண புருஷங்கார தூக்கிட்டு போறதே ஒரு வரம் தெரியுமா? நமக்கு எதுக்குங்க மத்தவங்க பொழப்பு? வீட்டுக்கு போய் உங்களுக்கு சுத்தி போடுங்க. ஊர்ல இருக்க எல்லா பொல்லாத கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. வாங்க நம்ம போலாம். பாத்தியாமா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? தலை அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுமா. புருஷனும் இருக்காரு, முன்னத்துக்கும் உதவாம. ஆமாண்டி, வீட்டுல அவ்வளவு திட்டியும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியலையே. இந்த கடவுள் அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. அதான் எல்லாம் நல்லதா நடக்குது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வா நம்ம போலாம். சரி பா, வண்டி எடுப்பா. வேலு, அந்த கீர்த்தி ரொம்ப வெறுப்பாயிட்டால. உங்களை வீட்டுல அப்படி பேசுனதுக்கே அவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் செல்வி. இனிமேதான் அவங்களுக்கு இருக்கு. வேலு வேலு, அங்க பாருங்களேன். வேலு வேலு, அங்க போங்க வேலு. அங்க ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க. ஐயோ, எங்க அதெல்லாம் சாப்பிட கூடாதுங்க, குழந்தைக்கு ஆகாதுங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல, ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேலு ப்ளீஸ் வேலு. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி வாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? போதுமா? வேலு, இன்னும் ஒண்ணு. ஓதப்பேன். என்னங்க நீங்க, இதுவே அதிகம். சரியா, வாங்க போலாம். ஐயோ வேலு, உங்களுக்கு என்ன தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கா? ஏங்க என்னங்க நீங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? உங்களை தூக்குறதெல்லாம் ஒன்னும் கஷ்டம் இல்ல. வாங்க. நாளைக்கு காலையில சங்கத்துல எல்லார்கிட்டையும் கலந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம். எப்படியா அந்த பில்டரு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த தடவை கோர்ட்டுக்கு வரும்போது எல்லாரும் சேர்ந்து அவனை எதிர்த்தா போதும். நிச்சயம் அவன் பயந்து போய் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும்.
ஏ கீர்த்தி, என்னடி யோசிக்கிற? அந்த வேலு பைய செல்வியை தூக்கிட்டு போனதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு, உனக்கு அந்த மாதிரி புருஷன் கிடைக்கல, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மா, நீ உள்ள போ. இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னடி சொல்ற? நீ உள்ள போ, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்னமோ சொல்ற. அது சொன்ன மாதிரி பண்ணிடலாம். நீங்க பார்த்து என்னன்னு பேசிருங்க. அப்படி எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பேசிக்கிறேன். அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. என்ன? சரி, ஓகே, சரிங்க. நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன். என்ன என்ன அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? உங்களுக்கு ஏன் மேலயா நம்ம குழந்தை மேலயே பாசம் இருக்கா இல்லையா? என்ன திடீர்னு இந்த கேள்வி? சொல்லுங்க, பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இல்லாமலா நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என் மேல அன்போ பாசமோ சுத்தமா கிடையாது. கீர்த்தி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஆனா நீங்க என்னமோ வெறுப்போட தான் பேசுறீங்க. அங்க என்னடானா, உங்க தம்பி நேத்து கர்ப்பமான பொண்டாடி தூக்கி சுமந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே போறாரு. ஓ, அதான் விஷயமா? இப்ப பாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இல்ல, இது சும்மா சிரிப்பு. எனக்கு தெரியாதா? இப்ப நான் என்னதான் செய்யணும்? கோவில ஏதோ கோவத்துல கத்துன, இப்ப இங்க வந்து பாசம் இல்லைன்னு சொல்ற. உனக்கு நான் இப்ப என்ன செஞ்சா ஓ மேலையும் குழந்தை மேலையும் பாசம் இருக்குன்னு ஒத்துக்குவ? அங்க உங்க தம்பி நேத்து கர்ப்பமான செல்வியை அப்படியே தூக்கிட்டே போனாரு. நான் கர்ப்பமாகி இத்தனை மாசம் ஆச்சு, ஒரு நாளாச்சும் என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்கீங்களா? ஏ கீர்த்தி, என்ன விளாடுறியா? உன் வெயிட் என்ன? நீ என்ன குழந்தையா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க சம்மந்தமே இல்லாம வெயிட்ட பத்தி பேசுறீங்க. உங்க தம்பி வேலு வாழ தூக்குறப்போ உங்களால முடியாதா? இதுலயே நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஐயோ கடவுளே, முதல்ல இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்து. என்னங்க, நான் என்ன உங்களை அவ்வளவு டார்ச்சரா பண்றேன்? சும்மா கடவுள் கிட்ட எல்லாம் காப்பாத்து காப்பாத்துங்கிறீங்க. ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒண்ணு என்ன தூக்க வேண்டாம். நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் கர்ப்பமா இருக்கிறேங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. கொஞ்சம் கூட அன்பாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்பவாவது ஆசையா கொஞ்சம் ரொமான்ஸா என்ன பாத்திருப்பீங்க. எல்லாம் வேஷம். இப்ப என்ன? நான் உன்னை தூக்கிட்டு போனா பாசம் இருக்குன்னு ஒத்துப்பியா? சரி, தூக்கி தொலைறேன். இப்படி வா. போங்க, நீங்க இப்ப என்ன கடுப்புல தூக்க போறீங்க. இதுல அன்பே இல்ல. இதுல எப்படிங்க ரொமான்ஸ் வரும்?